உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் ரூலர் பற்றிய தகவலும் இருக்கும். மேலும் சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதாவது இம்மார்டல் ரூலர் வந்து 2025 வருவார் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டேன். முதல்ல ஒரு சேனலில் போட்டேன். 2022 நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். உலகை ஆளப்போறான் தமிழன் அப்படின்ற டைட்டிலில் வீடியோ போட்டேன் 2022. அப்போ வந்து முத வீடியோ போடும்போது எப்படின்னா ஒரு முழு நம்பிக்கையோடு வீடியோ போட்டேன். அப்போ வந்து நான் 2025ன்னு அப்போவே சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னும் நமக்கு அதுக்கு டைம் இருக்குது. 2025க்கு இன்னொரு 6 மந்த்து. அப்புறம் 2025 ஜனவரி இம்மார்டல் வந்துருவாரா அப்படின்றத நம்ம க்யூரிஷியாக சொல்ல முடியாது. இதாக சொல்ல முடியாது அக்யூரேட்டாக இந்த டேட்டில் தான் வருவாருன்னு. ஸோ அப்போ இன்னும் ஒரு 1 இயர் இருக்குது இம்மார்டல் வர்றதுக்கான காலகட்டம். அதைத்தான் வந்து ப்ரிடிக்ஷன்லையும் இருக்குது, சித்தர்கள் ப்ரிடிக்ஷன்லையும் இருக்குது, நாஸ்டாடமஸ் ப்ரிடிக்ஷனில் இருக்குது. நானும் கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் முதல் நம்ம வீடியோ போடும்போது வந்து ஒரு முழு நம்பிக்கையோட வீடியோ போட்டிருந்தேன் நான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போல்லாம் வந்து வீடியோவில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு அங்கே ஒன்றும் நிறையா தகவல்கள் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால தான் வெவ்வேறு தலைப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு மாதமாக. இப்போ மீண்டும் இம்மார்டல்ன்ற தலைப்பில் இன்றைக்கி வந்து வீடியோ போடுறேன் இன்றைக்கி நைட்டு. ஸோ வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 18 சித்தர்களுடைய அந்த ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் தான் இம்மார்டலாக வர முடியும் அப்படின்னு நான் முதல்ல வீடியோ போட்டிருந்தேன் 2022 அப்போவே சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டு இன்னும் இம்மார்டல் யாருன்னு சொல்லி 100% நமக்கு வந்து தெரில. ஸோ வந்துட்டு அப்போ இம்மார்டல் யாருன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம இன்னொரு 1 இயர் வெயிட் பண்ண வேண்டியிருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ மேலும் சில தகவல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன தகவல்ன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ கள்ளச்சாராயம் குடித்து இந்த தமிழ்நாட்டில் வந்து கள்ளக்குறிச்சின்ற இடத்துல ஒரு 50 பேர் இறந்துருக்காங்க. அது கள்ளச்சாராயம் தான், ஆனால் அதை வந்து மெத்தனால் வந்து அதிகமாக சேர்த்துருக்காங்க, விஷ சாராயம் அப்படின்னு தான் நியூஸ்லேயே சொன்னாங்க. ஸோ வந்து இப்போ அதை பற்றி தான் 4 நாளாக தொடர்ந்து மீடியாவில் ஃபுல்லாக நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்படின்னா எலுமினாட்டிகளோட சதி. அதைத்தான் நான் ஃபஸ்ட்டே நினச்சேன். அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கலாச்சாரத்தை பற்றி. ஸோ அப்போவே சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். சரி நமக்கு ப்ரூஃப் கிடைக்கட்டும்ன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக 5ஆம் தமிழர் சங்கம் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அதுக்கு முன்னாடி நானாக கணிச்சிட்டேன். ஆனால் நான் சரி அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தோம்னா நான் கூட எதிர்க்கட்சி சதியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிருந்தேன். எதிர்க்கட்சி வந்து சதின்றது நம்ம வந்து சொல்லக்கூடாது, தவறாயிரும். நான் என்ன சொல்கிறேன்னா இது இலுமினாட்டிகளின் சதி தான். ஏன்னா இலுமினாட்டிகளுக்கு தான் வந்து இந்த மாதிரி மொத்தமாக மக்களோட உயிரை எடுக்கணும்னு தோன்றது வந்து யாருக்குன்னா அந்த பிண்டாரிகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இலுமினாட்டிகள். நான் அடிக்கடி சொல்லுவேன் இலுமினாட்டிகள் யாருன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த இலுமினாட்டிகள் தான் வந்து இந்த கள்ளச்சாராயத்தில் வந்து பாக்கெட் 60 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த கள்ளச்சாராயத்தில் வந்து அந்த இதை கலக்க சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா இலுமினாட்டிகளுடைய வேலையாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா மக்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க இந்த மாதிரிலாம் நிறையா வேலை பார்ப்பாங்க. ஸோ இந்த இது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்றது நம்ம வேறு யாராவது நிறையா வீடியோஸை பார்த்தா நம்மளே தெரிஞ்சுக்கணும். எதுக்காகனா அவங்களுக்கு எப்போயுமே இதான் வேலை, அந்த பலி கொடுக்குறது தான் அவங்க வேலை, இலுமினாட்டிகளோட வேலை. ஸோ அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக இது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஸோ அப்போ அந்த இலுமினாட்டிகள் எப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும், இந்த உலகத்தை வந்து எப்படி இந்த இலுமினாட்டிகள்லேருந்து காப்பாற்றுறது. ஒன்று வந்து கடவுளர்கள் சொன்ன மாதிரி போகர் சித்தர் சொல்லியிருக்காரு, உலகத்தில் வந்து ரொம்ப அநீதி நடக்குமா நான் வருவேன், மீண்டும் வருவேன்னு சொல்லி போகர் சித்தர் சொல்லியிருக்காரு அவரோட இதில். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா முருகப்பெருமான் நானும் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பைபிளில் பார்த்தோம்னா ஜீசஸுமே சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தோம்னா மகாபாரதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, அதர்மம் தலை தூக்கும்போது நான் மீண்டும் அவதரிப்பேன், ஒவ்வொரு முறையும் நான் மீண்டும் அவதரிப்பேன். கிருஷ்ண பரமாத்மா ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிவன் முருகன் இவங்கெல்லாம் ஒரே கடவுள் தான். கிருஷ்ணரும் தமிழ் கடவுள் தான். ஆனால் என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அது எப்படி நம்ம ஃபுல்லாக உள்ளே போய் ஆராய்ச்சிலாம் பண்ணல, கிருஷ்ணர் புத்தர் இந்த மாதிரி ஜீசஸ் இவங்கெல்லாம் எல்லாம் ஒன்று தான் ஸோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஆனால் அதை பற்றி நமக்கு ஃபுல் ஆராய்ச்சி நான் ஒன்றும் பண்ணலை. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா ஜீசஸ்ன்றது ஒரு சித்தர் தான். அது வந்து நம்ம
பார்த்துக்கலாம். அடுத்த இதில் நம்ம வந்து என்ன இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிவன், முருகன் இவங்கெல்லாம் சித்தர்கள், கடவுள், சரிங்களா? சிவன் தான் பரமாத்மன்றோம். ஆனால் சிவனும் முருகனும் ஒன்று தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலுமினாட்டிகளால் ஆபத்து வரும்போதெல்லாம் வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கடவுள் வந்து காப்பாற்றிருக்காங்க. இது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சிவன் வந்து பார்த்தோம்னா, ஒரு ஒரு காலகட்டத்தில் வந்து தமிழர்களை வந்து காப்பாற்றிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா, முருகன் வந்து விவசாயத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ விவசாயத்தை வந்து மக்களுக்கு அவர் செய்யணும் அப்படின்றபோது, அவர் காடுகள்லாம் அழித்து விவசாயம் செய்யும்போது சில பேர் இது பண்ணி வர்றாங்க. ஸோ அவங்களெல்லாம் எதிர்த்து போர் புரியார். அப்போது அதே மாதிரி தான் வந்து முருகனும் வந்து இலுமினாட்டிகளை எதிர்த்து போர் புரிகிறாரு. சில நேரங்களில் வெற்றி பெறாரு. அதே மாதிரி சிவனும் போர் புரிஞ்சு வெற்றி பெறாரு. அதே மாதிரி மகாபாரத போரும் வந்து இலுமினாட்டிகளுக்கு எதிராக தான் நடந்தது. அதுலேயும் கிருஷ்ண பரமாத்மா தமிழர் வெற்றி பெறாரு. ஸோ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா இலுமினாட்டிகள் வந்து பிரச்சனைக்கு வராங்க. ஆனால் அப்புறம் அழிஞ்சு போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கிருஷ்ண பரமாத்மா இருந்த வரைக்கும் இலுமினாட்டிகள் வந்து அவங்க வந்து எதுவும் பண்ண முடியல. ஆனால் அப்புறம் பார்த்தோம்னா கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க இஷ்டத்துக்கு இலுமினாட்டிகள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பார்த்தோம்னா 2012 கலியுகம்லாம் முடிஞ்சிருச்சு. 2012 வந்து இது தொடங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க சிலர், சத்தியுகம். ஆனால் அதுக்கான ப்ரூஃப்லாம் என்கிட்ட கிடையாது. ஸோ அதனால் வந்து சத்தியுகம் 2012 தொடங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் நம்ம இப்போ கலியுக முடிவில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இல்லைன்னா 2012 சத்தியுகம் தொடங்கிடுச்சு. சத்தியுகம்னா முருகனுடைய யுகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. முருகனுடைய யுகம். ஸோ வந்து கடவுளுடைய யுகம் தொடங்கிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த கலியுகத்தோட முடிவில் இருக்கோம். ஸோ வந்துட்டு இனிமேல் வந்து அந்த இலுமினாட்டிகள் வந்து மக்களுக்கு எதிராக தொடர்ந்து இந்த மாதிரி நரபலியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? மக்களை வந்து நிம்மதியாக வாழ விடாமல். ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வந்து கடவுள் வந்து மீண்டும் பூமியில் அவதாரம் எடுத்தே ஆக வேண்டும். ஆனால் கடவுளர்கள் வந்து சில பேர் சொல்கிறாங்க கடவுளர்கள் அவதாரம் எடுத்து மக்களை காப்பாங்கன்னு. ஆனால் என்கிட்ட ஒருத்தர் ஃபோனில் பேசும்போது சொல்கிறாரு அவங்கெல்லாம் வந்து குண்டலினி சக்தி எழுப்பி பிரபஞ்சத்தோட கலந்துட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது. சிலர் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்றாங்க. அதாவது ஒரு 70% வந்து வாய்ப்பு கம்மி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 30% வருவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 70% வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி வச்சுட்டா ஒரு 30% கடவுள் மீண்டும் பூமிக்கு வருவாங்க, மக்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு வந்து நம்பப்படுது. ஆனால் என்னுடைய நம்பிக்கை இன்னும் ஒரு 50% வந்து கடவுள் வருவார். இல்லை ஒரு 50% மக்கள் வந்து இது பண்ணி தான் ஜெயிச்சுக்கணும். இம்மாற்றோலர் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா ஒருவேளை கடவுளர்கள் வந்து இம்மாற்றோலர் அனுப்புகிறாங்க. ஏன்னா கடவுளோட அவதாரம் வரதான் செய்யும். எனக்கு கான்ஃபிடன்ட் நம்பிக்கை இருக்குது. கடவுளோட அவதாரம் வர்றதுக்கு கொஞ்சம் காலகட்டங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி இம்மாற்றோலர் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த இம்மாற்றோலர் யார் அப்படின்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ வந்து கடவுளர்கள் வந்து மறைமுகமாக வந்து மனிதங்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஏதாவது ஒரு கெடுதல் நடக்க போதுன்னா அதை கடவுள் வந்து வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் தடுத்து நிப்பாட்டுவாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அவங்க மக்களை வந்து இந்த யுகத்துலேயும் கூட காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த இம்மாற்றோலர் யார், என்ன, ஏது அதெல்லாம் நம்ம வந்து நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ஆனால் இன்னும் முழுமையாக அதுக்கான தகவல் தெரியல. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு 2003 2004 அதுலேருந்தே வந்து பார்த்தோம்னா இந்த அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2003 2004 வந்து நான் அரசியல் பேசும்போது பார்த்தோம்னா ஒரு கட்சியை வந்து பிடிக்காத மாதிரி நான் பேசினேன், ஏடிஎம்கேவை. அப்புறம் பார்த்தா 2006 பார்த்தோம்னா டிஎம்கே ஜெயிச்சிருச்சு. அப்புறம் 2006 to 2011 டிஎம்கே நல்லா திட்டுவேன், திட்டி பிடிக்காத மாதிரி பேசினேன். அப்புறம் பார்த்தா 2011 பார்த்தோம்னா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சு. மாறி மாறி தான் வரும் தமிழ்நாட்டில். ஆனால் 2011 2021 வரைக்கும் ஒரே ஆட்சி தான் இருந்துச்சு, 10 இயர்ஸாக. அப்புறம் பார்த்தோம்னா திருப்பி இப்போ டிஎம்கே வந்திருக்கு. இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து பேசினேன் ஒரு இதுக்கு எதிரானா அவங்க தோற்று போயிடுறாங்க. அது என்னென்னு தெரில. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுனால சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். அதாவது வந்து பார்த்தோம்னா இந்த 2011 காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நான் வந்து நிறையா இது பேசினேன், அரசியல் நிறையா பேசி ஃபோனில் பேசுவேன், மெசேஜ் பண்ணுவேன்.
இந்த மாதிரி. ஆனால் வீடியோலாம் அப்போ போட்டது கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா 2011 காலகட்டத்தில் வந்து நான் அதிகமாக பேசி நிறைய இது பண்ணேன். ஸோ நான் வந்து ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், உலகின் ஆளப்போறன் தமிழன் அப்படின்ற இது இது வீடியோ போடும்போது பார்ட் 6ல் கூட நான் தான் அந்த இம்மார்டல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எதை வச்சு சொல்லியிருந்தேன்னா பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன்லேருந்து ஒரு ஒளி மாதிரி என்னோட நெத்தியில் வந்தது, என்னோட புருவத்தில் வந்தது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அது எப்போன்னா 2023 ஜனவரி தை பிறக்கும்போது வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2023 ஜனவரி, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா, நான் வந்து சர்ச்சுக்கு போயிருந்தப்ப, அங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒளி மாதிரி வானத்துலேருந்து வந்து என் மேலே பட்டது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது எங்கன்னா நெத்தியில் தான் பட்டது. சூரியனுடைய ஒளி வந்து இங்கே தான் பட்டது, சரிங்களா? ஸோ 2 டைம்ஸ் வந்து அதாவது காடோட பிளெஸ்ஸிங், கடவுள்ன்றது எல்லாம் ஒன்று தான். ஸோ சிவன், எல்லா கடவுளும் ஒன்று தான் வச்சுக்கோங்க, கிருஷ்ணர். ஸோ அந்த காடோட பிளெஸ்ஸிங் கிடச்சிது. அது நேச்சர், இயற்கையோட பிளெஸ்ஸிங்கிறது சூரியனுடையது. ஸோ சூரியன்லேருந்து வந்த அந்த ஒளி மாதிரி ஒன்று வந்து என்னுடைய நெத்தியில் போகும்போது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா வானத்துலேருந்து ஒரு ஒளி வந்து என்னுடைய இங்கே நெத்தியில் பட்டது. அதையும் நான் வந்து என் கண்ணை திறந்து பார்த்தேன். அதையும் என்னால் உணர முடிஞ்சுது. அப்போ நல்லா ஒரு இது கிடச்சிச்சு. ஆனால் நான் அதுக்காக என்கிட்ட சக்தி இருக்குது அப்படி இப்படின்லாம் சொல்லவில்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2011 நான் வந்து நல்லா அரசியல் பேசினேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போ இருந்தே வந்துட்டு என்னைய வந்து சில பேர் கண்காணிச்சாங்க. இது சில பேர் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது 1% கூட. என்னுடைய தொலைபேசி எண்ணை வந்து ஒட்டு கேட்டாங்க. 2011 இருந்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. ஆனால் வந்து நான் இது உண்மைதானா அப்படின்றத நான் செக் பண்ணியும் பார்த்துட்டேன். என்னுடைய தொலைபேசி எண்ணை ஒட்டு கேட்குறாங்களா அப்படின்றது. ஏன்னா நான் வந்து அதிகமாக பாலிடிக்ஸ் பேசுவேன். பாலிடிக்ஸ் பேசுகிற ஆளுங்கிட்ட ஃபுல்லாக எனக்கு நிறைய பழக்கம் இருந்துச்சு. 2011லேருந்து இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் பேர்கிட்ட பேசுகிறதில்ல. முந்திலாம் நிறையா பேர்கிட்ட பேசுவேன். ஸோ அப்போ வந்து அந்த என்னுடைய தொலைபேசி எண்ணெல்லாம் வந்து ட்ராக் பண்ணாங்க. அது அதை வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஒரு நம்பருக்கு நம்ம மெசேஜ் பண்ணோம்னா, அது உங்கள் கால் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. நானும் ஆனால் ஒன்றும் கண்டுக்கல. சரி, ட்ராக் பண்ணால் ஒட்டு கேட்டால் கேட்டுட்டு போகிறாங்க. அது வந்து பெரிய பெரிய பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய லீடரை தான் ஒட்டு கேட்பாங்க. ஆனால் என்னைய போய் எதுக்கு ஒட்டு கேட்குறாங்க? அதே எனக்கு ஒன்றும் புரியல. சரி, இதை நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க விட்டுருங்க. இதை வந்து நான் ஒரு தகவலாக சொல்லணும்னு நினச்சேன், அதை சொல்லிட்டேன், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து காளியோட தரிசனம் கிடைச்சது அப்படின்னு சொன்னேன். அதுவும் இந்த 2011 இந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. அப்போ இருந்து இப்போ 2021 வரைக்கும், இப்போ 2024 ஆயிடுச்சா? 2024 ஆயிடுச்சு. இப்படியே தான் போயிட்டுருக்கு லைஃப் வந்து. ஆனால் வந்து நானும் வந்து முதல்லலாம் பார்த்தோம்னா, மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் பொலிட்டிக்ஸில் இருக்கவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தோம்னா 2022ல் ஒரு யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணி, பாலிடிக்ஸில் இருக்கவங்கள பூராமே திட்டுன்னு திட்டிக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் நீங்களாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் நான் பேசுகிற வீடியோஸ்லாம் நல்ல விஷயம் தான். ஆனாலும் கூட நிறையா சப்ஸ்கிரைபர் நமக்கு கிடையாது. வியூஸும் அந்தளவுக்கு ஒரு 1000 வியூஸ் அவ்வளோதான் போகும். சரி, இருந்தாலும் நான் வந்து சரி, என்னுடைய கடமை. அரசாங்கம் தவறு செஞ்சால் அதை நம்ம சுட்டி காட்டி திட்டணும். இப்போ கூட இந்த இலுமினாட்டி நான் ஏன் திட்டுறேன்? நான் தைரியமாக பேசுவேன். இலுமினாட்டிகளை பற்றி பேசுகிறதுக்கு சில பேர் பயங்கர நடுங்குவாங்க. யூதர்களை பற்றி பேசுனா பிரச்சனையாயிரும், நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் தைரியமாக பேசுவேன். க்ளோஸ் பண்ணு, நீ தைரியம் தான். நீ 50 பேரை கள்ளச்சாராயத்தில் விஷத்தை கலந்து கொண்டு என்னையே கொள்ளு பார்ப்போம் தைரியம் இருந்தால். அவங்களால வந்து என்கிட்டலாம் நெருங்கக்கூட முடியாது அவங்களால. அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இம்மார்டல் யாருன்றது எனக்கு வந்து அவ்வளோ இதெல்லாம் தெரியாது. 100% வந்து தெரியாது. இம்மார்டலர் யாராக இருந்தாலும் பார்ப்போம், வரவேற்போம். அந்த அந்த இம்மார்டலரோட ஆட்சி தான் முருகனோட ஆட்சின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இதுவரைக்கும் பழனி முருகன் கோவிலுக்கு ஒரு 6 தடவை வந்து மாலை போட்டு போயிருக்கேன். ஸோ வந்து சத்தியத்தோடைய ஆட்சி பூமியில் எப்போ மலரும் அப்படின்றத வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சிந்தனைகள்லாம் வந்து பார்த்தோம்னா, சில நேரங்களில் பைக்கில் போகும்போது சிந்தனைகள் பூரா பைக்கில் போகும்போதுனா அதுக்காக ஃப்ரீயர் டைம்கள்லையும் சரி, பைக்கில் போகும்போது சரி, பைக்கில் போகும்போது ரோடை தான் பார்ப்போம். போய் அக்கா கீழே வந்து நம்ம யாரும் அப்படின்னு நினச்சிட வேண்டாம். பைக்கில் போகும்போது சில நிகழ்வுகள் நம்ம நடந்து போகிறதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? மனிதனுடைய இறப்பு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, மனிதனுக்கு ஏன் இறப்பு வருது? அது ஒரு கவலை எனக்கு அளிக்கும். ஏன் மனிதனுக்கு கடவுள் இறப்பை கொடுத்தாரு? பிறப்பு இருக்குது, ஆனால் இறப்பு வந்து மனிதனுக்கு சீக்கிரமே நடந்துருது. 60 வயசு 70 வயசுல நடந்துருது, சில பேருக்கு இடையில நடந்துருது. அதெல்லாம் மனிதனுக்கு எனக்கு வந்து ஒரு கவலையாக இருக்கும். ஸோ இப்படிலாம் வந்து எனக்கு சிந்தனைகள் டிஃப்ரெண்ட்டாக போகும். நான் நல்லா சாமி கும்பிடுவேன். ஸோ அந்த
இம்மாற்றுள்ளர் யார் அப்படின்றது நமக்கு வந்து இன்னும் 100% தெரில. நான் வந்து என்னைய பற்றி இப்போ டீட்டெயிலெலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இம்மாற்றுள்ளர் யார் என்ன ஏதுன்றத அவர் தான் ஒரு வேளை முயற்சி பண்ணணும் போல். போய் நல்லா தியானம் பண்ணி அவர் மக்களுக்கு நல்லது செய்ய அவராக தான் முன் வரணும் போல். இல்லைன்னா கடவுளுடைய அவதாரம் ஏதாவது ஒன்று பூமிக்கு வரணும். நான் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலைக்கு போயிருக்கேன், திருவண்ணாமலைக்கு போயிருக்கேன், வெள்ளையங்கிரி மலைக்கு போயிருக்கேன். அதே மாதிரி பார்த்தா நிறைய முக்கியமான ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். சித்தர்களுடைய இதுக்கெல்லாம் போயிருக்கேன். தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருக்கேன், டெம்பிள். அங்கே போயிட்டு இருந்த பின்னாடி எனக்கு நிறையா மாற்றம் வந்துச்சு. தஞ்சாவூர் டெம்பிள் போயிட்டு இருந்த பின்னாடி சதுரகிரி மலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பழனி முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போவேன், இயர்லி ஒன்ஸ். அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இம்மாற்றுள்ளராக வரக்கூடியவங்க தாங்கள் தான் முயற்சி பண்ணணும் போல் தெரியுது. உட்காந்து தியானம் பண்ணி அவங்க தான் வந்து கடவுள்கிட்ட வந்து ஏதாவது இதை வாங்கணும், வழி காட்டுங்க இறைவா அப்படின்னு சொல்லி அவங்க தான் முயற்சி பண்ணும் போல். இல்லைனா அதுக்கான காலகட்டம் வரும்போது கடவுள்கள் கண்டிப்பாக வழியை காட்டுவாங்க, சித்தர்கள் வழியை காட்டுவாங்க. அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இலுமினாட்டிகளுக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது. இலுமினாட்டிகளுக்கு கண்டிப்பாக ஒரு ஆபத்து இருக்குது. முருகனே மீண்டும் வந்து இல்லை கடவுளர்கள் கிருஷ்ணர் இருக்காங்க, சிவன் முருகன் கிருஷ்ணர் இருக்காங்கன்னா அவங்க வந்து மீண்டும் வந்து கண்டிப்பான முறையில் இந்த பூமியில் நடக்கக்கூடிய அந்த அநீதிகளை எதிர்த்து கண்டிப்பாக போர் புரிவாங்க. இது நடக்கும். இம்மாற்றுள்ளர் வந்து அதுக்கு முன்னாடி அவர் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நினைக்கிறேன். சிறியதுன்னா அது நான் சொல்கிறது சிறுசு. அவர் பண்ணுறதும் கொஞ்சம் ஹை லெவலில் தான் இருக்கும். ஆனால் கடவுள் தான் வந்து இந்த உலகத்துக்கான அந்த அதர்மத்துக்கான முடிவை கட்டணும், தர்மத்தை பூமியில் நிலைநாட்டணும். அதை வந்து கடவுளால் மட்டும் 100% செய்ய முடியும். இம்மாற்றுள்ளர் வந்து அவரும் ஒரு ஹை லெவலில் ஏதாவது ஒரு பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இம்மாற்றுள்ளர் யார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். யாருன்றது வெயிட் அண்ட் சி. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம். யாராவது இம்மாற்றுள்ளர் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் உட்காந்து தியானம் பண்ணி முழு முயற்சி பண்ணி நீங்கள் வர வேண்டும் வெளியில். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களை. நன்றி, வணக்கம்.